ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஆவாரம் பூவில் என்னெல்லாம் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஆவாரம் பூவில் கூட்டு, குருமா, ஃபேஸ் பேக், டீ இப்படி எல்லாமே பண்ணலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஆவாரம் பூ குருமா எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டு இருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த பூவோட பார்த்திங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன, எப்படி க்ளீன் பண்ணணும், இது எப்படி இருக்கும், இது எல்லாமே அந்த குருமா வீடியோவிலே சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பூவை வச்சு கூட்டு, ஃபேஸ் பேக், டீ இதெல்லாம் தான் பண்ண போகிறோம். வீடியோவை பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கூட்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஆவாரம் பூவிலேருந்து நமக்கு தேவையானது இதழ் மட்டும்தான். எல்லாத்துக்குமே இதழ் மட்டும்தான். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடிக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்ததாக ஒரு குக்கரில் 2 பேருக்கு தேவையான அளவுக்கு துவரம்பருப்பு, 2 தக்காளி, கொஞ்சமாக தண்ணி, மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய் சேர்த்து 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கூட்டுக்கு புளி சேர்க்க போகிறதில்ல, அதனால் தக்காளி 2 தக்காளியாக எடுத்துக்கிட்டேன் புளிப்பு சுவைக்காக. தக்காளியை பார்த்திங்கன்னா பருப்பு கூட வேக வைக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு சின்ன பவுலில் பூ எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை. இப்போது ஒரு வாணலில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடேறின உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி வரும், அந்த அளவு வதக்கி விடுங்க. இப்போது எடுத்து வச்சுருக்கிற பூவையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூவை எந்த அளவுக்கு வதக்கி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு துவர்ப்பு தன்மை இல்லாமல் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வேக வச்ச தக்காளியை இது கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்போ தான் சின்ன பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா தட்டில் ஓரமாக தக்காளியை எடுத்து வைக்காமல் இருக்கும். அரைச்சி சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பூ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்ச தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போன உடனே வேக வச்ச பருப்பை நல்லா மசிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தை நம்ம பொடியாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இது கூட சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருவோம். ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, குழம்பு அப்புறம் டேஸ்ட் இல்லாமல் போயிடும், பூவும் துவர்க்க ஆரம்பிச்சிடும், நல்லா இருக்காது. 3 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடும். இப்போ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆவாரம் பூ பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். இந்த வெயில் காலத்தில் ஆவாரம் பூ கிடச்சிதுன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. உடம்புல இருக்க ஹீட்லாம் அப்படியே குறையும். கூட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த இதழ் எல்லாத்தையுமே ஒரு பெரிய தட்டில் போட்டு நல்லா பரப்பி விட்டுட்டு நிழலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நிழலில் தான் காயணும். வெயிலில் காஞ்சுது அப்படின்னா இந்த மூலிகையோட மருத்துவ குணம் போயிடுன்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிழல்லே காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சதும் அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கை பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு 3 நாள் முகத்தில் அப்ளை பண்ணிட்டு வாங்க. முகம் நல்லா இந்த பூ மாதிரி தங்கம் போல் மின்ன ஆரம்பிச்சிரும். முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள் எல்லாமே மறைய ஆரம்பிச்சிரும். ஃபேஸும் நல்லா பிரைட்டாக இருக்கும். எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா
நாள் இந்த பேக் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும். இப்போ 10 நாள் ஆயிடுச்சு, நல்லா காஞ்சிடுச்சு பூ நல்லா. இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்ச பொடியை பார்த்தீங்கன்னா ஒரு டீ வடிகட்டி இருக்கு இல்லைங்களா, அதில் நல்லா சலிச்சும் எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இது தேவையான போது யூஸ் பண்ணிக்கோங்க. குறிப்பாக இந்த ஃபேஸ் பேக் சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க நைட்லேயும் காலையிலையும் அப்ளை பண்ணாதீங்க. இது கொஞ்சம் குளிர்ச்சிங்கிறதுனால சளி பிடிக்கும். அதனால் அவங்க மட்டும் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு சின்ன டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆவாரம் பூ பொடி, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிரை நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளீனாக ஆகிடும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஆவாரம் பூவில் டீ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டீயை வாரத்தில் ஒரு 3 நாள் குடிச்சிட்டு வரும்போது நல்ல வெயிட் லாஸ் ஆகும், சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகும், இம்யூனிட்டியும் அதிகமாகும். இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தில் ஒரு 150 ml தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடேறட்டும். இது சூடேறதுக்குள்ளே நம்ம இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டி வச்சுக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய், அதையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியை 1 பாதியமாக உடச்சி வச்சுருக்கேன். இது 3த்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இதை ஏன் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, ஆவாரம் பூ தனியாக சேர்த்து நம்ம குடிக்கும் போது துவர்ப்பாக இருக்கும், குடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பொருளை சேர்த்து குடிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அல்சர் இருக்கிறவங்க மட்டும் இஞ்சியை அவாய்ட் பண்ணிவிடுங்க. மீதி 2 பொருளையும் சேர்த்து குடிங்க. இப்போ காய வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பூவிலேருந்து இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. பொடி உங்ககிட்ட இருக்குதுன்னா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது இந்த பூவை போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். நல்லா பூவில் இருக்கிற எசன்ஸ்லாம் நல்லா இறங்கிடுச்சு. பூ போட்ட உடனே நீங்கள் கொதிக்க வைக்காதீங்க, நல்லா இருக்காது. துவர்ப்பு அதிகமாக இருக்கும், கசக்கிற மாதிரி இருக்கும். இதிலே நல்லா எசன்ஸ் இறங்கிடும். இப்போ இதை ஒரு டம்ளரில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக பனங்கல்கண்டோ இல்லை தேனோ உங்கள் இஷ்டம் எது வேணாலும் சேர்த்து குடிக்கலாம். இதை நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல உடம்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். உடம்புல நல்ல இம்யூனிட்டியும் அதிகமாகும். அதனால் இதை எடுத்துக்கோங்க. சூப்பரான டீ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.